இரண்டாவது மேடையை மிஸ்கின் வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு பயன்படுத்தி பகிரங்கமா மன்னிப்பு கேட்டார். சாரி கேட்கணுமா, பகிரங்க மன்னிப்பு கேட்கணும்னு வந்திருக்கேனா? ஸோ ஒருத்தர் வந்து தான் செய்த செயலை வந்து மன்னிப்பு கேட்டார்னும் போது நம்ம அதோட அந்த மேட்டரை விட்டுறணும். ரொம்ப கவனமாக கேட்டுக்கங்க. நான் நெகட்டிவ் சைடுன்னு எதை குறிப்பிடணும்னா, சினிமா தொழிலில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய சிக்கல்கள் இருக்குது. நான் நெகட்டிவ் சைட்ஸ்ன்னு எதை குறிப்பிடுறேன்னா, சினிமா தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள். ஒரு நடிகர் வந்து கால் ஷீட் கொடுத்துட்டு படம் பண்ண மறுக்கிறாரு, வரல, டேட்ஸுக்கு சொன்னபடி வரல அப்படின்னா நீங்கள் அதை பற்றி பேசுங்க. இப்போ சூர்யா வந்து துருவ நட்சத்திர படத்தில் வந்து நடிக்க சொல்லி நான் கேட்டேன், ஆனால் சூர்யா நடிக்க மறுத்துட்டாரு. நீங்கள் எல்லாத்தையுமே சரி பரவாயில்லன்னு மூடி மறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அப்போ எதையுமே உண்மைகள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போவுமே வெளியில் வராமே மறைக்கப்பட்டுரும். உமா கம்பெனி அப்படிலாம் கூட நம்ம சொல்ல வேண்டாம். சினிமான்னு என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்கெல்லாம் போய் நான் ஒரு கதை வச்சுருக்கேன், ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் சொல்கிறேன்ல, பருப்பு வியாபாரி, உப்பு வியாபாரி, இவங்கெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி படத்தை எடுத்து கூப்பிட்டு வராங்க. இப்போ 4 கோடி ரூபா ஒரு வாழ்க்கை பூரா ஒருத்தர் சேர்த்து வச்சிருக்கிறாரு, ஒரு வியாபாரின்னு வச்சுக்கோங்க. அவங்கள கொண்டு வந்து சினிமா எடுக்க விட்டு மொத்தமாகவே அந்த 4 கோடியும் விற்க விட்டுறாங்க. ஆடு மாலை போட்டு பொட்டு வச்சு நல்லா மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி அழகாக ஆளை கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் எதுக்கு கூப்பிட்டு வராங்கிறது வெட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் என்னென்னமோ தலைப்பு சார், அவங்களுக்கு தலைப்பும் வைக்க தெரியாது, படமும் எடுக்க தெரியாது. அதான் நான் சொல்கிறவங்க, சினிமாவே சாராத நிறைய பேர் சினிமாக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறாங்க. டிஎன்ஓ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் சினிமா விமர்சகரும் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளருமான திரு பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மிஸ்கின் ஒரு ஆடியோ லான்ச்சில் அநாகரிகமாக பேசுகிறார். பல தரப்புலேருந்து கண்டனங்கள் வலுத்ததுனால அடுத்த ஆடியோ ஃபங்க்ஷனில் மன்னிப்பு கேட்டார், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? பாட்டில் ராதா ஆடியோ லான்ச்சில் மிஸ்கின் வந்து ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி, மேடை அப்படிங்கிறத தெரிஞ்சு பேசினாரா தெரியாமல் பேசினாரா, ஆனால் வந்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பல தரைக்குறைவான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி அதை ஆக்ஷனில் காமிச்சு அப்படிலாம் பேசினார். அது பேசினதுக்கப்புறம் பெரிய சலசலப்பாயிடுச்சு, பெரிய வைரல் ஆயிடுச்சு. அதாவது எல்லாருமே மிஸ்கின் மேலே கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மீடியா கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ பொதுமக்கள் கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சினிமா துறை சார்ந்தவர்களும் கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அநேகமாக வந்து சினிமா துறையை சில முக்கிய இயக்குநர்கள், அதாவது வெற்றிமாறன் அந்த ரெண்டாவது மேடையில் வந்து சொல்லியிருக்கிறாரு, நான்லாம் மிஸ்கினை கூப்பிட்டு பேசினேன், அப்படி பேசினது தப்பு அப்படின்னு சொல்லும்போது மிஸ்கின் அதை வந்து ஒத்துக்கிட்டாரு. இப்போ இந்த மேடையில் மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இரண்டாவது மேடையை மிஸ்கின் வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு பயன்படுத்தி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். ஸோ ஒருத்தர் வந்து தான் செய்த செயலை வந்து அறிஞ்சு அதை தெரிஞ்சு மன்னிப்பு கேட்டார்னும் போது நம்ம அதோட அந்த மேட்டரை விட்டுறணும். அதுதான் நமக்கு நாகரிகம். ஸோ மன்னிப்பு கேட்டார் அப்படின்றது நல்ல விஷயம். இப்படி வந்து தவறுகள் செஞ்சால் அதை வந்து நான் செஞ்சது தவறு அப்படிங்கிற மன்னிப்பு கேட்குற தன்மை வந்து நிறைய பேருக்கு இருக்காது. மிஸ்கினுக்கு அந்த தன்மை இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி மிஸ்கின் வந்து நல்ல படைப்பாளி தான், புரியுது உங்களுக்கு. மேடையில் போய் பேசும்போது தேவையில்லாத கெட்ட பேர், இது எதுக்கு மிஸ்கினுக்கு வேண்டாத வேலை, புரியுதா உங்களுக்கு. இனிமே மிஸ்கின் இந்த மாதிரி மேடைகளை பயன்படுத்த மாட்டார், நல்ல விஷயங்களை மேடையில் சொல்லுவார்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, நம்மளும் நம்புவோம். அதை மன்னிப்பு கேட்ட அதே மேடையில் இன்னொரு விஷயத்தையும், அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருந்தார். என்னென்னா, தன்னை மிரட்டி 70 லட்ச ரூபாய் கைது போட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறார். இதோட பின்னணி என்ன சார்? ஓனாய் மாட்டுக்குட்டியின் கதைக்கு வரீங்க அதானே? அதாவது சார், அவர் வந்து சில விஷயங்கள், அதாவது மன்னிப்பு கேட்ட மேடையில் சில விஷயங்கள் மிஸ்கின் வந்து பேசியிருக்கிறாரு. சில குற்றச்சாட்டுகளை அவர் சொல்கிறாரு. அது என்ன, அதாவது வந்து 75 லட்ச ரூபாய்க்கு என்னையை வந்து கையெழுத்து வாங்கினாங்க அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கிறார், அந்த மேடையில் சொல்லியிருக்கிறாரு. அது என்ன ஏதுங்கிறது வந்து மிஸ்கினுக்கு தான் தெரியும். பொதுவாக ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது சினிமாவில் வந்து பொதுவாக எல்லாருமே வந்து பாசிட்டிவ் சைட்ஸ் தான் சொல்கிறாங்க. அதாவது வந்து ஒரு நடிகரையோ, ஒரு இயக்குனரையோ, தயாரிப்பாளரையோ, யாரையோ புகழ்கிறாங்க. எல்லா காலகட்டங்களையும் புகழ்ந்துட்டே இருக்காங்க. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் அப்படிப்பட்டவர், அப்படி தர்மம் செய்வார், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை, சொல்ல வேண்டான்னு நான் சொல்லலை. எப்படி வந்து நீங்கள் வந்து சினிமாவில் வந்து பாசிட்டிவ் சைட்ஸை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ, அதே மாதிரி சினிமாவில் நெகட்டிவ் சைட்ஸ் இருக்குது. நான் நெகட்டிவ் சைட்ஸ்ன்னு எதை குறிப்பிடுறேன்னா, சினிமா தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள். ரொம்ப கவனமாக கேட்டுக்கங்க. நான் நெகட்டிவ் சைடுன்னு எதை குறிப்பிடணும்னா, சினிமா தொழிலில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணி சினிமா தொழில் நேர்பார்வைக்கு கொண்டு போகணும் நம்ம. அதுக்காண்டி தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். இப்போ ஒரு நடிகர் வந்து கால் ஷீட் கொடுத்துட்டு
படம் பண்ண மறுக்கிறாரு, வரல டேட்ஸுக்கு, சொன்னபடி வரல அப்படின்னா நீங்கள் அதை பற்றி பேசுங்க, தயாரிப்பாளர் அதை பற்றி வெளிப்படுத்துங்க. அப்போ தான் வந்து இது தெரிய வரும். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு தயாரிப்பாளர் ஒரு நடிகருக்கு பேசின காசை கொடுக்கல, டப்பிங்கெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் காசை கொடுத்துட்டு படத்தை வந்து ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாருன்னா அதை பற்றியும் சொல்லுங்கள். நீங்கள் பொது வழியில் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை சார். நீங்கள் வந்து இதுக்கான சங்கங்கள் இருக்குது, தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, நடிகர் சங்கம் இருக்குது, இயக்குனர் சங்கம் இருக்குது, 24 கிராஃப்ட் இருக்குது, பெப்சி இருக்குது. அதில் அவங்கவுங்களுக்கு, அதாவது வந்து ஒரு லைட் மேனுக்கு பிரச்சனையா அதை போய் உங்கள் சங்கத்தில் முறையிடுங்க, சங்கத்தில் சொல்லுங்கள், எழுத்துப்பூர்வமாக கொடுங்க. அதாவது வந்து அப்போ தான் அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே சரி பரவாயில்லன்னு மூடி மறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ எதையுமே உண்மைகள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போவுமே வெளியில் வராமல் மறைக்கப்பட்டுரும். நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க, இவர் எதுக்கு வந்து எல்லாம் நெகட்டிவாக சொல்லிகிட்டு இருக்காரு. நெகட்டிவாக சொல்லணுங்கிறது என்னுடைய நோக்கமே கிடையாது. என்னுடைய நோக்கம் என்னென்னா, அதாவது உண்மைகளை சொல்லணும். சில விஷயங்களை மறைக்கும் போது இந்த தொழில் பற்றி, அதாவது புதுசாக சினிமா எடுக்க வராங்க, நிறைய பேர் வராங்க. இப்போ சினிமா பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர் அப்படிங்கிறதே இப்போ சினிமாவில் இல்லாமல் போச்சு. எல்லாமே கார்ப்பரேட் ப்ரொடியூசர்ஸ்னு ஆகிப்போச்சு. எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறது, என்ஆர்ஐ ப்ரொடியூசர்ஸ்னு ஆகிப்போச்சு. இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர் தனி தயாரிப்பாளர்கள்லாம் ஒரு காலத்தில் இருந்தாங்க. இப்போ சினிமாவில் அவங்க சுத்தமாகவே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நிறைய புது இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ், அதாவது சினிமா தெரியாமல் வராங்க உள்ள சினிமாக்குள்ளே. சினிமானே என்னன்னே அவனுக்கு தெரியாது. அவன் ஒரு பருப்பு வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பான், அவன் ஒரு உப்பு வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பான். உண்மையை சொல்கிறேன் சார், அவன் எங்கேயோ வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பான், அவன் நல்லா பணங்களை சம்பாரித்து வச்சுருப்பான், அவன் கஷ்டப்பட்டு தொழில் செஞ்சு பல வருஷங்களுடைய உழைப்பு ஒரு 3 கோடியோ 4 கோடியோ வச்சுருப்பான். இதை வந்து யாராவது ஒருத்தவங்க பேரில், அதாவது இந்த கேட்டகரி எப்படின்னா, நான் யாரை சொல்கிறேன்னா, அதாவது வந்து நிறைய அந்த சினிமாவை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இயக்குனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இயக்குனர் அல்லாதவர்கள், சினிமாவே தெரியாதவர்கள், சினிமான்னு என்னன்னே அவங்களுக்கு தெரியாது, அவங்கெல்லாம் போய் நான் ஒரு கதை வச்சுருக்கேன், ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் சொல்கிறேன்ல பருப்பு வியாபாரி, உப்பு வியாபாரி, இவங்கெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி படத்தை எடுத்து கூப்பிட்டு வராங்க. அவங்க இவங்களை நம்பி வர்றாங்க. அவங்க வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, சினிமா வந்து ஒரு கிரேஸான தொழில். சினிமா வந்து பணமும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும். இது உங்களுக்கு பாப்புலாரிட்டியும் கிடைக்கும். இது எங்கே கிடைக்கும்? நீங்கள் எங்கே போனீங்கனாலும் கிடைக்காது. நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் அதிபராக இருந்தீங்கன்னா கூட, கோடிகளில் சம்பாரிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு பணம் கிடைக்கும், புகழ் கிடைக்காது, பாப்புலாரிட்டி கிடைக்காது. ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இது 3மே கிடைக்கும். அப்படின்னும் போது சரி இதில் வரலாம், நம்ம வந்து சினிமா எடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வராங்க. ஸோ வந்து அவங்க படுற பிரச்சனைகள், அவங்க படுற கஷ்டங்கள், எப்படியெல்லாம் அவங்க ஏமாற்றப்படுறாங்க, எப்படியெல்லாம் அவங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்போ 4 கோடி ரூபா ஒரு வாழ்க்கை பூரா ஒருத்தர் சேர்த்து வச்சுருக்கிறாரு, ஒரு வியாபாரின்னு வச்சுக்கோங்க. அவங்கள கொண்டு வந்து சினிமா எடுக்க விட்டு மொத்தமாகவே அந்த 4 கோடியும் விற்க விட்டுறாங்க. இது என்ன ஆகுது? அவர் வீடு விற்கிறார், தியேட்டரை விற்கிறார். சார் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ சினிமா தெரியாமல் வர தயாரிப்பாளர்கள் வீடு வாசல்லாம் விற்றுட்டு ரோட்டுக்கு போன கதையெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் சினிமாவை நோக்கி வராங்கள்ல, இவங்களை, அதாவது வந்து இவங்களுக்கு நம்ம எஜுகேட் பண்ணணும். இவங்களுக்கு நம்ம சினிமா எடுக்கும்போது இந்த பிரச்சனைலாம் இருக்குதுன்னு சொன்னால் தான் பார்க்குறவங்க ஓ இப்படிலாம் இருக்குது போல். ஸோ இவர் ஒரு ப்ரொடியூசர், இவர் பேசுகிறாரு, இவர் பேசுகிறதுல உண்மை இருக்குமா? உண்மை தான், நான் பேசுகிறது உண்மை தான். என்னுடைய ஆதங்கத்தை தான் நான் வெளிப்படுத்துகிறேன். அதாவது வந்து நான் சொல்ல நினைக்கிற விஷயங்கள், நிறைய பேர் சொல்ல மறுக்கிற விஷயங்கள், அதாவது சினிமாவுடைய பிரச்சனைகள், அதை பற்றி தான் நான் பேசுகிறேன். புரியுதா? அது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வரதை தவிர்ப்பாங்க. ஸோ அவங்க கண்டவங்க வந்து படம் எடுக்கிறாங்க சார். இப்போ வந்து ஒரு 250 படம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு வருஷத்தில் வருதுன்னா அந்த 250 படத்தில் தரமான படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 படம் கூட கிடையாது, 40 படம் கூட கிடையாது. இதுதான் உண்மை. மீதி 200 படங்களும் என்ன ஆகுதுன்னா, யாரோ வந்து படம் எடுக்கிறாங்க, சினிமா சம்மந்தம் இல்லாமல் படம் எடுக்கிறாங்க. வா வசந்தம்னு ஒருத்தன் எடுக்கிறான், வாடா தேட்டருக்கு போகலாம்னு ஒரு படம் எடுக்கிறான். சொல்கிறேன் சார், இன்னும் என்னென்னமோ பேரெல்லாம் வைக்கிறாங்க. பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேரெல்லாம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அதாவது மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன், படகோட்டி, தில்லானா மோகனம்பால், இப்படி தலைப்புகள் வந்த சினிமா போய், அதாவது பாரதி ராஜா காலகனோட 16 வயதினிலே, சிவப்பு ரோஜாக்கள், இப்படி நல்ல நல்ல தலைப்புகள் வந்த காலமெல்லாம் போய் என்னென்னமோ தலைப்பு சார். அவங்களுக்கு தலைப்பும் வைக்க தெரியாது, படமும் எடுக்க தெரியாது. அதாவது நான் சொல்கிறவங்க சினிமாவே சாராத நிறைய பேர் சினிமாக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்கள நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்ல. அவங்கள இந்த மாதிரி ஒரு குரூப்பை நம்பி தயாரிப்பாளர் வராங்க, அவங்கள நமக்கு ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி, எஜுகேட் பண்ண மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் சொல்லும்போது. அதனால தான் நான் வெளிப்படையாக சொல்லிட்டு வரேன். இது வெளிப்படையாக சொல்லும்போது இவர் யார் இது சொல்கிறதுக்கு, இவருக்கு என்ன அனுபவம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா தெரியாது அவங்களுக்கு. இப்போ 90 கிட்ஸ் 2K கிட்ஸ்க்கெலாம் என்ன தெரியாது. நம்மளுடைய தயாரிப்பு நிறுவனத்தினுடைய மரியாதை, நம்ம தயாரிப்பு நிறுவனம் எந்த காலத்தில் 80 90 காலகட்டத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அது யாருக்குமே தெரியாது. இப்போ சமீபத்தில் வந்து பாட்டில் ராதா ஆடியோ வெளியீட்டில் அமீர் சார், டைரக்டர் அமீர் சார், அவர் எவ்வளோ பெரிய புரட்சி கருத்துக்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல திறமையான, நல்ல
நல்ல இயல்பான, அதாவது எப்படி சொல்கிறது, மனிதர்கள் மதிக்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கிறாரு. அவர் நம்ம பேனரை பற்றி பேசியிருக்காரு அதே பாட்டில் ஆடியோவில். 80 காலகட்டங்களில் ஆஸ்கார் மூவிஸ் அப்படின்னு ஒரு தயாரிப்பு நிறுவனம் இருந்துச்சு. அதை வந்து தயாரிப்பாளர் டைரக்டர் பாஸ்கர் வந்து அந்த நிறுவனத்தை வந்து நிறையா படங்கள் அந்த நிறுவனம் சார்பாக எடுத்திருக்கிறாரு. அதாவது படங்கள்லாம் கூட சொன்னார். தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமி இலைகள், சூளம், பைரவி எல்லாம் சொன்னார். இந்த சொல்லி இந்த மாதிரி வந்து தரமான நிறுவனங்கள், தரமான இயக்குநர்கள் படத்தை ரசிகர்கள் நம்பி பார்க்க போகலாம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அந்த நிறுவனம் இருந்துச்சு அப்படிங்கிறது அமீர் சமீபத்தில் பாட்டில் ராதா ஆடியோவில் வெளியிட்டிருக்கிறாரு. இது வந்து நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு கிரெடிட் தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு தெரியல. இன்றைக்கி இருக்கிறவங்க என்னென்னமோ நினச்சிக்கிறாங்க, யார் வந்து பேசுகிறதுக்குன்னு நினைக்கிறாங்க. அத்தன்டிகேஷன் இல்லாமல் ஒரு இதாக எப்படி சொல்கிறது, ஒரு தெரியாமல் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு பேசுகிறேன். தயாரிப்பாளர் நானும் படம் எடுத்திருக்கேன். விஜய் வச்சு விஷ்ணு படம் எடுத்திருக்கேன். கேஆர் சார் டைரக்ஷனில் காதல் ரோஜா படம் எடுத்திருக்கேன். இன்னும் சில படங்களும் எடுத்திருக்கிறேன். தோட்டா படம் பண்ணியிருக்கிறோம். ஊதாரின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். தயாரிப்பு நிறுவனத்தில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 45 வருஷம் காலகட்டமாக தயாரிப்பு நிறுவனத்தில் எங்கள் அப்பா காலத்தில் வந்து நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் பேசுகிறதுல என்ன தப்பு இருக்குது? ஒரு எல்லாருமே பாசிட்டிவாக பேசுகிறாங்க. நெகட்டிவான விஷயங்கள் நம்ம சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதே மாதிரி இந்த வெளிப்பாடு வந்து இப்போ சமீபத்தில் நிறைய இடங்களில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எப்படி நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ கௌதம் வாசுதேவன் மேனன் வந்து சமீபத்தில் வந்து சில விஷயங்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அதை ரஜினிகாந்த்கிட்ட போய் நான் ஒரு கதை சொன்னேன். காலையில் எனக்கு ஓகே நம்ம பண்ணலான்னு சொன்ன ஒரு சாந்தனை ஃபோன் பண்ணி கௌதம் நம்ம அந்த படத்தை அப்புறம் பண்ணலான்னு சொன்னார். அதுக்கு பின்னாடி யார் இருக்குன்னு தெரியும் எனக்கு. இப்போ சூர்யா வந்து துருவ நட்சத்திர படத்தில் வந்து நடிக்க சொல்லி நான் கேட்டேன். ஆனால் சூர்யா நடிக்க மறுத்துட்டார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ வெளிப்படையாக பேசியிருக்கிறார். தனுஷை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. இதுதான் வேணும். இதுதான் வந்து பப்ளிக் வந்து எல்லாத்தையும் சொல்லுங்கள். அதாவது பிரச்சனைகளை சொல்லுங்கள் சார். நீங்கள் பிரச்சனைகளை சொன்னால் தெரியும். கௌதம் வாசுதேவன் மேனன் வந்திருக்காரு. விக்ரம் சமீபத்தில் வந்து டைரக்டர் விக்ரம் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு நடிகை, பிரபல நடிகை வந்து இவரெல்லாம் ஒரு டைரக்டரா அப்படின்னு வந்து தன்னுடைய அசிஸ்டன்ட்ஸ்கிட்டேயே வந்து சொல்லியிருக்கிறாங்க, கமெண்ட்ஸ் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நடிகை பேரை சொல்லலை. நடிகை பேரை சொல்ல வேண்டாம், நாகரிகம் கருதி சொல்லாமல் இருந்திருக்கலாம், அது தப்பு இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜான் பிரிட்டோ மாஸ்டர் தயாரிப்பாளர் இருக்கார்ல, கர்மா ஒரு நாள் வெளிவரும் அப்படின்றது உண்மை தெரிய வரும்னு இருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே போய் கண்டென்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் டீட்டெயிலாக பேசலை. ஆனால் என்னமோ சொல்ல வரார். சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி வந்த பேட்டி தான். என்னமோ சொல்ல வராரு. ஆனால் பாதி சொல்லி பாதி சொல்லாமல் முழுங்குற மாதிரி இருக்குது. அது ஏன் அப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்கல்ல, வெளியில் வந்துட்டீங்கல்ல, அப்போ சொல்லுங்கள், எல்லாத்தையும் சொல்லுங்கள். இப்போ 7th சேனல் நாராயணன் சார்னு ஒரு ப்ரொடியூசர் இருக்கார். அவரெல்லாம் ரெப்யூட்டட் ப்ரொடியூசர். அவரெல்லாம் வந்து வேட்டையாடு விளையாடு இன்னும் நிறைய படம், மாண்புமிகு வானவன், பல படங்கள் எடுத்தவர். அவரெல்லாம் பல கருத்துக்களை பாருங்கள் ஓப்பனாகவும் டேரிங்காகவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரை மாதிரி நீங்கள் வாங்க. அதாவது வந்து நான் சொல்கிறது என்னென்னா, சினிமா தொழிலில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை டேரிங்காக சொல்லுங்கள், தெரியப்படுத்துங்க. அப்போ தான் அது தெரிய வரும். சரி, நீங்கள் மீடியாவில் தான் வந்து சொல்லணும்னு நான் சொல்லலை. நீங்கள் அட்லீஸ்ட் இந்த சங்கங்களுக்காக தெரியப்படுத்துங்க, எழுத்து மூலமாக கொடுங்க. இப்போ இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொன்னது எல்லாமே நீங்கள் உப்மா கம்பெனி தான் சொல்ல வரீங்களா சார்? ஆமாம், நான் தான் சொல்கிறேன்ல, உப்மா கம்பெனி அப்படிலாம் கூட நம்ம சொல்ல வேண்டாம். அதாவது சினிமா தெரியாமல் நிறைய பேர் சினிமா எடுக்க வராங்க, சினிமா தெரியாமல் இயக்க வராங்க, சினிமா தெரியாமல் வந்து தயாரிக்க வராங்க. இது சினிமாவே தெரியாது, என்னன்னே தெரியாது. நீங்கள் வந்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய தொழில், அது எவ்வளோ முதலீடு தேவையான தொழில். ஸோ அதில் வரும்போது எவ்வளோ கவனம் வேணும். இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் வைக்கிறோம், இல்லை வந்து ஒரு துணிக்கடை வைக்கிறோம், ஏதோ ஒன்று நம்ம வந்து 10 பேர்கிட்ட விசாரிக்கிறோம். இந்த ஹோட்டல் ஓடுமா, இந்த துணிக்கடை ஓடுமா, இந்த இடத்துல வச்சா ஓடுமா, என்ன ஒரு நாளைக்கு வியாபாரமாகும், அப்போ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமே என்ன ரிட்டர்ன்ஸ் வரும், இதெல்லாம் பல விஷயங்களை ஆலோசித்து நீங்கள் வந்து ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. சினிமாவில் வரும்போது மட்டும் ஏன் இந்த யோசனை உங்களுக்கு வர மாட்டேங்குது? என்ன விஷயம் சொல்லி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க? அது பல பேர் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அது என்ன விஷயம்னா அவங்ககிட்ட தான் நம்ம கேட்கணும். எனக்கு தெரியும், அது பிரெயின் வாஷ் பண்ணுறதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. புரியுது உங்களுக்கு? பிரெயின் வாஷ் பண்ணி கூப்பிட்டு வராங்க. நிறையா தயாரிப்பாளரை வந்து கூப்பிட்டு வந்து பலிகடாவை ஆக்கிடுறாங்க. அதாவது வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த வந்து கடா வெட்டலாமல் நீங்கள் போனீங்கன்னா ஆடு மாலை போட்டு பொட்டு வச்சு நல்லா மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி அழகாக ஆடை கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் எதுக்கு கூப்பிட்டு வராங்கிறது வெட்டினதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் வெட்டினதுக்கப்புறம் ஆடுக்கு தெரியுமா? அந்த கதை தான் இங்கே ஆகிப்போகுது. சினிமா குறித்து பல தகவல்களை பொறுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.